ரோட்டோரத்துல ஒரு பையன் மட்டும் தனியா போயிட்டு இருந்தான். அவனை பார்த்தா யாரும் ஆதரவுக்கு இல்லாத பையன் மாதிரி இருந்துச்சு. ஆமா, அவன் ஒரு அனாத பையன். அவனுக்கு யாரும் கிடையாது. அங்கங்க வீட்டு வேலை செஞ்சு சோறு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் தெருவுல ஒரு பையனை பார்த்தான். அவன்கிட்ட போய், அண்ணா, நீங்க போட்டிருக்க சட்டை ரொம்ப அழகா இருக்குண்ணா. எனக்கு போட சட்டை கூட இல்லைண்ணா. உங்ககிட்ட ஏதாவது அதிகமா சட்டை இருந்தா கொடுக்குறீங்களா எனக்கு? தம்பி, என்னடா இப்படி கேக்குற? கண்டிப்பா கொடுக்கறேன்டா. ஆனா எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுக்கறேன். இல்லைன்னா கொஞ்சம் என்னை திட்டுவாங்க, சரியா? அப்படி சொல்லிட்டு தன்னோட அம்மா கிட்ட அவன் கேட்டான். அம்மா, நான் இன்னைக்கு தெருவுல ஒரு பையனை பார்த்தம்மா. அவனுக்கு ட்ரெஸ் கூட இல்லம்மா. நான் என்னோட பழைய ட்ரெஸ் கொடுக்குவாமா? கண்ணு, உனக்கு ஊர் உலகமே தெரியல. நீயும் நல்லா படிக்கிற பையன்டா. நீ ரொம்ப ராசிக்காரன். நீ உன்னோட துணிய கொடுத்தா உன்னோட யோகம் போயிடும். துணியும் கொடுக்க வேணாம், ஒன்னும் கொடுக்க வேணாம். போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஹெல்ப் பண்றது எல்லாம் புக்ல படிக்கிறதோட நிப்பாட்டிக்கணும், தெரியுதா? இனிமே நீ அவனை பார்த்து தூரமா போயிடு, புரியுதா? ஆனா ரவிக்கு தன்னோட அம்மா சொன்னது சுத்தமா பிடிக்கல. அவனும், என்ன அம்மா இப்படி சொல்றாங்க? நான் கண்டிப்பா அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் போறேன். ரவி அந்த ஏழை பையனை தேடி வீதியில நடந்தான். அப்ப அந்த ஏழை பையனை பார்த்தான். அப்புறம், டேய் தம்பி, நீ என்னோட வீட்டுக்கு வாடா. உனக்கு தேவையான துணிய சைஸ் பார்த்து நான் கொடுக்கறேன். நீ என் வீட்டுக்கு வா, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன். அச்சிச்சோ அண்ணா, நான் வீட்டுக்குலாம் வரலண்ணா. என்னை பார்த்தா திட்டுவாங்கண்ணா உங்க வீட்டுல. நான் இங்கேயே இருக்கேண்ணா. நான் வீட்டுக்குலாம் வரலண்ணா. டேய் தம்பி, என்னோட வீட்டுல யாருமே இல்ல. என்னோட அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க. அவங்க வரங்காட்டி உனக்கு நான் கரெக்டான சைஸ பார்த்து சட்டை எடுத்து தந்துடுறேன்டா. கவலைப்படாதடா. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டாங்க. அச்சிச்சோ, டேய் தம்பி, அம்மா அப்பா வந்துகிட்டு இருப்பாங்க போலடா. போய் எங்கேயாவது ஒண்டிக்கிடா. அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா உன்னை அடிச்சு போடுவாங்கடா. போய் ஒண்டிக்கிடா ப்ளீஸ்டா. அவனும் ஒன்றதுக்கு வழி இல்லாம வாஷிங் மிஷின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அச்சிச்சோ, இந்த தம்பி எங்க போய் ஒண்டியிருக்கான்னு தெரியலையே. இவங்க பார்த்தா திட்டுவாங்க. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. கடவுளே. என்ன, காலையிலேயே துணிய வாஷிங் மிஷின்ல போட்டுட்டேன். லிக்விட் எல்லாமே ஊத்தியாச்சு. சுவிட்ச மட்டும் போடுங்க போதும். என்ன இது, துணியில வெளியே கிடக்குது. அதிகமா துணி இருக்கும் போல. இவகிட்ட சொன்னா நம்மளே திட்டுவா. நமக்கு எதுக்கு, சுவிட்ச மட்டும் போடுவோம். இல்லைன்னா நமக்கு வேலை வைப்பாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு வாஷிங் மிஷினை ஆன் பண்ணாரு. ஆனா அதுக்குள்ள ஒரு பையன் இருக்கிறத யாருமே கவனிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு ரவியோட அம்மா போய் வாஷிங் மிஷினை ஓபன் பண்ணாங்க. எங்க சீக்கிரம் இங்க வாங்கல. என்னாச்சு? எதுக்கு இப்படி காட்டுக்கத்து கத்துற? என்னதான் ஆச்சு உனக்கு? அச்சிச்சோ, இந்த பையனா? இவன் எப்படி இங்க வந்தா? இவன் வீதியில சுத்திட்டு இருக்கிற அனாத பையனாச்சே. என்ன பண்றது இப்ப? நீங்க தானே வாஷிங் மிஷின் ஆன் பண்ணீங்க, பாக்கலையா? விடுப்பா, டென்ஷன் ஆகாத. இவனை கேட்க யாருமே வரமாட்டாங்க. நம்ம கொண்டு போய் வீதியில போட்டுடலாம். இவனுக்கு யாருமே சொந்த பந்தம் கிடையாது. கவலைய விடு. குப்பமேட்டுல லாரி அதிகமா போற இடத்துல அந்த பையனை போட்டுட்டாங்க. அந்த தம்பி எப்படியோ வெளியே போயிட்டான் போல. ஆளையே காணோம் வீட்டுக்குள்ள. சரி, ஓகே. அவனுக்கு துணியை கண்டிப்பா கொண்டு போய் நாளைக்கு காலையில கொடுத்தே ஆகணும். பாவம் அந்த பையன். ஆனா அன்னைக்கு நைட்டு அந்த தம்பி பேயா மாறினான். நான் சாப்பாடு துணி இல்லாம இறந்து போயிட்டேன். இனிமேல் யாரும் இப்படி இறக்க நான் விட மாட்டேன் இந்த ஊர்ல. ஒவ்வொரு வீடா போக ஆரம்பிச்சான். வீட்டுல எக்ஸ்ட்ரா தேவைக்கு அதிகமா யாரும் பயன்படுத்தாம இருக்கிற துணியெல்லாம் எடுத்தான். ஊருக்குள்ள எல்லாரும், ஏங்க நம்ம வீட்டுல இருக்கிற பழைய துணியெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல, என்ன பண்றது? அடியே, நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் பழைய துணி காணாம போய்கிட்டு தான் இருக்கா. எவன் திருடிக்கிட்டு போறானே தெரியல. பழைய துணியை வச்சு என்ன பண்ண போறானோ. திருடன்னா காசு நகை பணம் தானே திருடுவாங்க. ஆனா இப்ப துணியும் சேர்த்து திருட ஆரம்பிச்சிட்டாங்களே. சரி, பழைய துணி தானே போகட்டும், விடுங்க. பல நாட்கள் கழிச்சு அந்த ஊரோட கிராம நிர்வாக அலுவலரம்மா அந்த ஊர் தலைவரை பார்த்து, தலைவரே, உங்க ஊரு பெஸ்ட் டோனர் அவார்டுக்கு செலக்ஷன் ஆயிருக்கு. சென்னைக்கு போய் அவார்டு வாங்கறதுக்காக நீங்க போகணும். அட, என்னம்மா சொல்றீங்க? நாங்க யாரும் டொனேஷன் பண்ணவே இல்லையே. எப்படி இந்த ஊர் செலக்ஷன் ஆயிருக்குது? எனக்கு ஒன்னும் புரியலையம்மா. ஊருக்குள்ள எல்லாரும் ஆச்சரியமா இத பத்தி பேசினாங்க.
ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேயான பையன்தான். அவன் தான் எல்லா துணியையும் எடுத்து கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுத்திருக்கான். ஏங்க, நம்ம ஊருக்குள்ள இருக்கிற துணிய யாரோ திருடி டொனேஷன் கொடுத்திருக்கானுங்க. விளங்குவான் அவன்? அவன் வீட்டு துணியை கொடுக்க வேண்டியது தானே. ஊரா வீட்டு துணியை திருடி கொடுத்திருக்கான் பாரேன். ஏய் சும்மா இரு, பழைய துணியை கொடுக்க நமக்கு தான் மனசு வரல, யாரோ திருடி கொடுத்துருக்கான், விடுடி. நாம பண்ண தப்புக்கு இது புண்ணியமா போகட்டும், விடு. புண்ணியத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? திருட மட்டும் கையில கிடைக்கட்டும், கட்டி வச்சு விளக்க மாத்திரியே அடிக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பேய் இவங்கள திருத்தவே முடியாது. இந்த ஊரும் ஊர் மக்களும் நாசமா போகட்டும்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போனான்.